பையன் வீட்டில் படுத்துக்கிட்டு இருந்தாங்க உடம்பு சரியில்லைன்னு. நாங்களாம் வேலைக்கு போயிட்டோம். பையன் படுத்துக்கிட்டு இருந்தான். ஒரு 5 பேர் 10-15 பேர் வண்டியில் வந்துருக்குறாங்க. பக்கத்து வீட்டுக்காரு என்ன இத்தனை வண்டி இங்கே போகுது போய் திரும்புது, அந்த அக்காவும் இல்லையா யாரு போய்க்கிறாங்களே அப்படின்னு. என்னக்கா உங்கள் வீட்டுக்கு 5 வண்டி இருந்து நிற்கிது அப்படின்னு ஃபோன் பண்ணாங்க. ஃபோனு தெரியல ரேவதி, நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் சொல்லக்கலையே. அக்கா தப்பு தப்புன்னு என்னமோ சண்டை போடுறாங்க அடிக்கிறாங்கக்கா யாரு உங்கள் வீட்டில் பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. நான் பட்டறையிலேருந்து எந்திரிச்சு ஒரு கொஞ்சம் தூரம் ஒடியார பையனை வீட்டிலேருந்து அடிச்சு இங்கேருந்து அவ்வளோ தூரம் நம்ம ரோட்டு தூரம் தடத்துக்கு இழுத்துட்டு வந்துட்டாங்க. தடத்தை இழுத்துட்டு 20 பேர். நான் போய் பொம்பளை என்ன பண்ணேன், அப்பயும் என் பையனை விட்டுருங்கடான்னு பையன் மேலே போய் நான் விழுந்துட்டேன். என்னை அடித்து வளையெல்லாம் உடச்சிட்டு என்னை இழுத்து காட்டில் எஞ்சிவிட்டு பையனை எடுத்து வண்டியில் உட்கார வச்சுட்டு போய் வேறு இடத்துல இன்னும் கொஞ்சம் தூரம் திருமலகிரியிலேருந்து வேடத்தாம்பட்டி கொண்டு போய் அங்கே புதையில வச்சு பையனை அடித்து இந்த மாதிரி பண்ணி விட்டாங்க. கொடுவள்ளியே வெட்டி தொன்னையிலேயே அடித்து கொலை. இதுக்கு முன்னாடி ஒரு கோயிலுக்கு போய் 2 பேத்துக்கும் பிரச்சனை ஆட்டாங்க. அந்த கோயிலில் அந்த விரோதத்தை வச்சுக்கிட்டு இப்போ அவங்க பாட்டுக்கு வீட்டில் தாங்க இருந்தாங்க. வெளியில் போய் பண்ணியிருந்தாங்களா கூட பரவாயில்ல, மறுபடியும் பிரச்சனைக்கு போய் பண்ணாங்களா. வீட்டில் பையன் உடம்பு செல்லுன்னு படுத்துக்கிட்டு இருந்த பையனை எடுத்துகிட்டு போய் இப்படி பண்ணி விட்டாங்க. பக்கத்து ஊருக்காருங்க, அது எனக்கு பேர் தெரியாது, பசங்களுக்கு தான் தெரியும். நம்ம பொம்பளைங்க அதை எதுக்குங்க அவங்கள பேர் ஆள்லாம் நம்ம எதுக்குங்க பார்க்குறோம். போலீஸ் தகவல் எல்லாம் பக்கத்தில் எல்லாம் சொல்லியாச்சுங்க. அதுக்கு தான் நாங்கள் இப்போ மனு கொடுத்துக்குது. போலீஸ் சொல்லி என்ன பண்ணுறாங்க, கேஸ் போட்டுக்கிறேன் பிடிச்சிக்கிறேங்கிறாங்க. அவங்க சின்ன பிள்ளைங்களை கொண்டு போய் ஒப்படைச்சிக்கிறாங்க. அது சம்மந்தப்பட்ட பெரிய ஆள் யாரும் பிடிக்கல. சின்ன பிள்ளைங்களை பிடிச்சி வயசு கம்மியாகிற பிள்ளைங்களை பிடிச்சி இது பண்ணி இருக்கிறாங்க. அது முக்கியமாக செய்ய சொன்னவங்க மேலே ஆறு மேலேயும் ஆட்சி எடுக்கல. அதுதான் எங்களுக்கு பிரச்சனை. இன்னும் இருக்கிறவங்களையும் நாங்கள் இதோட மோசமாக தலையை வெட்டி தனியாக கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்களா. எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் என்ன பண்ணோம், என்ன அந்த பையன் அவ்வளோ ஒரு தப்பு பண்ணிடுச்சு, நீங்கள் அடித்து கொலை பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணிவிட்டான். நீங்கள் கொண்டு போட்டு இன்னும் நாங்கள் இருக்கிறவங்கள 3 பேர்த்த 4 பேர்த்த கொண்டு போட்டு தான் நாங்கள் சரணடைவோம் அப்படின்னு சொல்லி சின்ன பசங்களை கொண்டு போய் ஒப்படைச்சிக்கிறாங்க. இது பிரச்சனை ஆல்ரெடி போயிட்டு தான் இருந்துச்சு. நாங்கள் ஆல்ரெடி ஸ்டெப்பு கொடுத்தாச்சு. இது ஆப்போசிட் டீம் வேடத்தாம்பட்டிக்காரங்க அந்த பசங்க ஆல்ரெடி போயிட்டு வரும்போது பார்க்கும்போது சண்டை போட்டு இந்த பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. இந்த கோயில் பிரச்சனை நடந்தது தானா. ஆனால் அந்த சண்டை அன்றைக்கே முடிஞ்சிருச்சு. இவனுங்க ஆப்போசிட்ல வேடத்தாம்பட்டிக்காரங்க அந்த பசங்களை வேணுமே போக வரும்போது என் ஊருக்குள்ள நீ வரக்கூடாது போகக்கூடாதுன்ட்டு முறைக்கிறதோ பார்த்து மிரட்டுறதோ இந்த மாதிரி நீ என் ஊருக்குள்ள வந்தீங்கன்னா இந்த பக்கம் போனீங்கன்னா அவனை வெட்டி போடுவேன் கொண்டு விடுன்னு பார்த்து ஆல்ரெடி மிரட்டிட்டே இருந்திருக்காங்க. இவங்களும் போகும்போது நீ வீட்டுக்குள்ளேயே அடிச்சு அவங்க இழுத்துட்டு போயிருக்கிறானுங்க. போய் இழுத்துட்டு போய் அந்த வீடியோவோட உன்னை வெட்டுறாங்க குத்துறன்ட்டு தலையில வெட்டுறது அந்த வீடியோவோட எடுத்து அப்படியே வெட்டியிருக்கானுங்க. அவங்களை அப்படியே உட்கார வச்சு வெட்டியிருக்கிறானுங்க. அந்த வீடியோவோட எடுக்கிறானுங்க. அப்படியே நீ பாத்துக்கறா, நீ வீடியோ எடுங்கடா, அவனை கொல்றா, நான் யாருமே அந்த யாருமே இருக்கவே கூடாது, அந்த செட்டில் எவனுமே இருக்கக்கூடாது, எல்லாம் கொல்றான்ட்டு வீடியோ எடுத்துருக்கானுங்க. வீடியோ எடுக்க அந்த பையனை வெட்டுறானுங்க. அப்படி என் ஃப்ரெண்டு தான் அவன், ரொம்ப க்ளோஸ் எனக்கு. என் ஃப்ரெண்டு தான் அவன். உட்காந்துட்டு அப்படி கீழே உட்காந்துட்டு இருக்கான். பின்னாடி ஒருத்தன் வெட்டுறான் எல்லாம் அடிக்கிறானுங்க, போட்டு உதைக்கிறானுங்க. எல்லாம் அந்த பையனை போட்டு ரொம்ப மோசமா அந்த 5 பேரும் வீடியோ எடுத்துக்கிட்டே சொல்லி அடிக்கிறானுங்க. அப்படி இந்த வீடியோ காமிச்சு அங்க யாருமே இல்ல. வீட்டுல 2 பேர் படுத்துட்டு இருந்தானுங்க. இருங்கம்மா, வீட்டுல 2 பேர் படுத்து தூங்கிட்டு இருந்தானுங்க. வீட்டுக்குள்ள அந்த 5 பேர் 20 பேர் சேர்ந்து அவனை அடிச்சு மண்டையிலேயே அடிச்சு அப்புறம் இழுத்துட்டு போயிருக்கிறானுங்க. அவனுங்க இழுத்துட்டு போயிட்டு அப்புறமேட்டு மண்டையில வெட்டி உங்க செட்ல எவனுமே இருக்கக்கூடாது அப்படின்றலாம். சின்ன பசங்க, அதிகமா பெரிய வயசு யாருமே கிடையாது. எல்லாம் 17, 18, 19 இந்த மாதிரி சின்ன பசங்க பண்றது. எல்லாம் அந்த கஞ்சா போதையில வேடத்தாம்பட்டியில இந்த கஞ்சா சப்ளை பண்ணிக்கிட்டு அந்த கஞ்சா போதையில தான் கத்தி எடுத்துட்டு மண்டை மேல வெட்டினது எல்லாமே அந்த கஞ்சா போதையில பண்ணது மட்டுமே தான். அதுதான் தெரியல, அதுதான் கண்டுபிடிக்கலாம். அந்த பின்னாடி அந்த கூட்டத்துக்கு பின்னாடி யாரு இருக்கிறாங்கன்னு அது தெரியவே இல்லைன்னு கண்டுபிடிக்கவே முடியல யாருன்ட்டு. அதெல்லாம் ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்களும் எத்தனை டைம் சொல்றது, ஆல்ரெடி ஒரு டைம் இப்படி தான் பிரச்சனை ஆகி பசங்க போயிட்டு ஒரு 15 days 10 days உள்ள இருந்துட்டு வந்தானுங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் எந்த ஸ்டெப்புமே எடுக்க கிடையாது. பிரச்சனை அப்படியே முடிஞ்சு போயிருச்சு. வேற யாருமே எந்த ஸ்டெப்புமே எடுக்க கிடையாது. இப்ப அவனுக்கு இப்படி சம்பவம் இப்படி பண்ணிருக்கானுங்க. சமாதம் மேல ஆல்ரெடி ஒரு பையனை இப்படி கையை வெட்டி இருக்கிறானுங்க. கழுத்துக்கு வர கத்தி கையில வாங்கியிருக்கிறான். அப்ப இந்த கையை தடுக்காம ஐயோ அப்படி வெட்டாதீங்க தடுக்க வந்த கத்தி இப்படி கழுத்துல வர கத்தி கையில வாங்கியிருக்கிறான். அப்ப அந்த பையன் கையில வைக்கலாம், அந்த கழுத்து அன்னைக்கு அந்த உயிர் போயிருக்கும். இத்தனைக்குமே அந்த பிரச்சனைக்கு சம்மதம் இல்லாம அந்த 3 பேர் மட்டும் தான் போய் சண்டை போடுறது. முதல்ல உனக்கு போயிருக்கானுங்க. அப்புறம் தான் சம்மதமே இல்லாம 3 பேர்த்த உனக்கு வெட்டி இருக்காங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம். அது கேஸ் ஆகி அப்புறமேட்டுலயும் பசங்க போய் உள்ள ரிமாண்டாயால வெளியிருந்ததுக்கு அந்த பிரச்சனையே யாருமே அதை பத்தி நடவடிக்கை எடுக்கல. ஸ்டெப்பும் வேற எதுவுமே எடுக்க கிடையாது. இப்ப எங்களுக்கு ஒரு இழப்பு, மிகப்பெரிய இழப்பாயிருச்சு. எந்த சம்மதமே இல்லாம நல்லா போயிட்டு இருந்தது, நல்லா வேலைக்கு போயிட்டு கரெக்டா போயிட்டு சும்மா சுத்திட்டு இருப்பான், நல்லா ஜாலியா கூட இருந்துட்டு இருப்பான். சம்மதமே இல்லாம ஒரு இழப்பாயிருக்கு. இப்ப இது ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி கோயில் நோம்பிக்கையெல்லாம் பண்டிகைங்க. பெருமூர்த்தி பசங்களை பிடிச்சி நாங்கள் அடிச்சிட்டோம். அதை மனசில் வச்சுட்டு பெருமூர்த்தி பசங்க தங்கர்கோட்டை விளையாடுற இடத்துல வேடத்தாம்பட்டி நயனோடுக்குமார்னு ஒருத்தன் தங்கர்கோட்டை போடுறான் வேடத்தாம்பட்டி காலை கோயிலில். அவனால் வந்த பிரச்சனை இது. அவனுக்கு எங்கள் பசங்களை கத்தி எடுத்து வெட்டிட்டானுங்க.
அன்னைக்கு நாங்கள் கேஸ் கொடுக்க போனப்போ இல்லை பேசிக்கலாம்னு சொல்லி அவன் பணத்தை கொடுத்து பிரம்மூர்த்தி பணத்தை கொடுத்து பேசி கான்சலராக போயிட்டாங்க. இதை மறுபடியும் அப்படியே தொடர சின்ன சின்ன பசங்களை வச்சு சண்டையை வண்டி பிடிச்சி அடிக்க மறுபடியும் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என் தம்பியும் இன்னொரு பையனும் வீட்டில் ஸ்டேஷனில் கையெழுத்து போட்டு வீட்டில் வந்து படுத்துட்டு இருக்கிறானுங்க. வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னா கதவை சாத்தலை, கதவை லைட்டை மட்டும் சாத்திட்டு இருக்கிறாங்க. வந்து கதவை தள்ளிவிட்டு வீட்டுக்குள்ளேயே 20 பேர் 15-20 பேர் வீட்டுக்குள்ளேயே உள்ளே புந்து இவனுக்கு எந்திரிக்கிறதுல மண்டையாக அடிச்சுக்கிறானுங்க. கட்டையில் பைப்பில் அதில் இருந்து கட்டில் குத்துக்களை எல்லாத்தையும் அடிச்சுக்கிறானுங்க. வந்துட்டு போனது 6 வண்டி. அந்த புட்டேஜ் நான் ஸ்டேஷனில் கொடுத்துட்டேன். ஆனால் அவங்க இது பண்ணி எடுத்தது 2 வண்டி, 2 டியோ வண்டி. மீதி வண்டி எதுவுமே பண்ண 6 வண்டியில் வந்து வண்டி தூக்கிட்டு போனது எங்கள் வீட்டிலேருந்து திரும்பூரிலேருந்து கூட்டிட்டு போய் வேடத்தாம்பட்டி அம்மன் கோயில்னு சொல்லி அங்கே ஒரு ஊர் இருக்குது. அங்கே கொண்டு போய் வச்சு உள்ளே ஏரிக்குள்ளே கொண்டு போய் இவனை அடிச்சுக்கிறாங்க. அவன் அடித்த வீடியோ என்கிட்ட இருக்குது. இவனுங்க அடிச்சது வெட்டின வீடியோ, எத்தனை பசங்க சேர்ந்து அடித்து வெட்டினானுங்கன்னு. அடிச்சவனுங்க இதில் யாருமே கிடையாது, 2 பேர் மட்டும்தான். அடிச்சவனுக்கு 2 பேர் தான். இவனுங்க அங்கே கூட்டு போய் வெட்டின வீடியோ அடிச்சு இப்படி இருக்குது. இவன் என்னங்கிறாங்கன்னா இன்னும் 3 பேர்த்த இந்த மாதிரி அடிச்சு போடுவேன், ஒருத்தனை தலை வெட்டி நான் ரோட்டில் போடுறேன் அப்படின்னு ஒன்று சொல்ல. இதுக்கு வந்து பிரம்மூர்த்தி என்னங்கிறாருன்னா அங்கேருந்து வந்து வேடத்தாம்பட்டி பாரவட்டத்தில் மணி 3-3:30 மணிக்கு இவனை அடிச்சு போடுறதுக்கப்புறம் நாங்கள் எங்கெல்லாம் ஆஸ்பத்திரியில் இருக்கிறோம். அங்கேருந்து இளம்பல்லேருந்து ஒரு வெளியில் இருந்து போராடுது. வந்து வேடத்தாம்பட்டில் ஒரு 20 பசங்களை கூட்டிகிட்டு வந்து இவங்கெல்லாம் ஒரு 70-80 பசங்க சேர்ந்து நீ என்னன்னாலும் மண்டு உனக்கு உடந்தையாக நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து வேடத்தாம்பட்டில் சொல்லிட்டு 2 மணி நேரம் நியாயம் வச்சுட்டு ஒரு 5:30-6 மணிக்கு தான் அங்கேருந்து கிளம்புறாரு வேடத்தாம்பட்டிலேருந்து. அந்த பாரவட்டத்துக்குள்ளேருந்து அதுக்கப்புறம் தான் கிளம்புத ஒரு காரு. அவர் வந்து கட்ட பஞ்சாயத்து அதுன்னு பண்ணிட்டுக்கிறாருங்கய்யா, புரியுதா? அவங்களுக்கு எதிராக வந்து நாங்கள் யாரும் பண்ணக்கூடாதான். நாங்கள் பாட்டு நம்ம பழப்பு உண்டு நாங்கள் விடுன்னு சுற்றிட்டு இருக்கிறோம். இது வந்து என்னன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வேடத்தாம்பட்டி காலேஜில் போட்ட சண்டை. அப்படியே இது சின்ன பசங்களை வச்சு சண்டை போட வச்சு இன்னைக்கு வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில் சின்ன பசங்களை தூக்கிட்டு போய் வெட்டிவிட்டானு. இதில் வெட்ட சொன்னத்தை வந்து குமார் வேடத்தாம்பட்டி அசோக் அவனும் வேடத்தாம்பட்டி, மாம்ஜின்னு ஒரு ஆள் அவரும் வேடத்தாம்பட்டி தான். இவன் பிரம்மூர்த்தி மட்டும் இளம்பலை. இதுக்கெல்லாம் 8 வந்து பிரம்மூர்த்தி, நயனோட்டு குமார், இவங்க 2 பேரும் சேர்ந்து வச்சு பண்ணுற வேலை தான் இது. எங்களை வந்து என்னை வந்து ஞாயிற்றுக்கிழமை பனங்காட்டு பஸ் ஸ்டாப்பிங்கில் புட்டேஜ் இருக்குது. புட்டேஜ் நாங்கள் என்ன எடுக்கல. இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒரு 12:30 மணிக்கு துரத்துறானுங்க. 20 வண்டியில் கொண்டு வந்து 2-3 வண்டி குறுக்க போடுறானுங்க. நான் அப்பயும் வண்டிக்குலாம் தள்ளி விட்டு நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்னொரு பையன் வண்டி ஓட்டினா நான் பின்னாடி நாங்கள் 2 பேர் தான். அவனுக்கு வண்டியில் 3 பேர் 4 பேர் தான். பச்சை கலர் டியோ வண்டியில் கொண்டு வந்து குறுக்க போடுறாங்க. ஆலிப்பேன் இவன் சிகடையும் எல்லாம் சேர்ந்து இப்போ உள்ளே போன 2 பசங்க மட்டும் தான். இவனுக்கு 2 பேர் தான் அடிச்சுது. அன்னைக்கு என் வண்டியில் குறைப்பது இவனு தான், பின்னாடி எல்லாம் பசங்க பெரிய ஆளுங்க. இவனுங்க அவனுங்களை வச்சு பண்ணிட்டு இன்னைக்கு வயசே வராத பசங்களை 15 வயசு பசங்க 16 வயசு பசங்களை 4 பேர் 5 பேர் ரிமாண்டு. இதில் இவனுங்க அடிச்சவனுக்கு 2 பேர், வீட்டுக்கு வந்து இவனுக்கு 2 பேர், வீட்டுக்கு வந்தது 20 பேர். அங்கே வெட்டுற இடத்துல அடிக்கிற இடத்துல சண்டை போகிறது 20 பேர் 25 பேர் இருக்கிறானுங்க. அப்போ நீங்கள் யாருமே நீங்கள் எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க. சின்ன பசங்களை கேஸ் போட்டால் தான் கேஸ் நிற்காதுன்னு சொல்லி அரிய பசங்களை வந்து ரிமாண்ட் பண்ணுறாங்க. எங்கள் பேர் நந்தகுமார். என்னோட கோரிக்கை என்னன்னா இதெல்லாம் பண்ட வண்டி தூண்டி விடுது குமார், அசோக், மாம்ஜி, பிரம்மூர்த்தி. இதுக்கு முக்கிய காரணம் பிரம்மூர்த்தி தான். அவங்க பசங்களை இருக்கணும் அடிச்சு தான் இவங்க கொண்டு போய் வச்சுக்கிட்டாங்க. அவங்க எங்களை வெட்டிட்டு அங்கே போய் வச்சுட்டு காம்படிஷனாக பேசினாங்க. சரின்னு விட்டாச்சு. 3 வருஷம் கழிச்சு இன்னைக்கு ரிவெஞ்ச் எடுத்து இன்னைக்கு அடிக்கிறாங்க. அவங்கள வந்து கெவுருமெண்டாக பார்த்து என்ன நடவடிக்கை தக்க நடவடிக்கை எடுக்கிறீங்களோ என்ன எல்லா விஷயத்துக்கும் நான் ஒத்துப்படுறேன், எல்லா விஷயத்தையும் நான் கட்டுப்படுறேன். என் பேர் நந்தகுமார், இறந்தவனோட அண்ணன். இந்த மாதிரி அடிச்சு போடுவேன், ஒருத்தனை தலை வெட்டி ரோட்டில் போட்டு காட்டுறேன், வேடத்தாம்பட்டிக்காரனா என்னன்னு தெரியும்னு சொல்லி பிரம்மூர்த்தி எங்கள் தம்பிக்காரன் வந்து இவனுக்கு ரிமாண்ட் ஆகிற அன்னைக்கு ஸ்டேஷனில் வாசலில் பசங்கிட்ட சொல்லிட்டு போனது. பிரம்மூர்த்தி எங்கள் தம்பி, அவர் பேர் தெரியல, வேடத்தாம்பட்டி வாசலில் வந்து சொல்லிட்டு போனது. இவனை பார்க்க சொல்லி வீடியோ எடுக்கிறவங்க வெட்டுறாங்க. இவனையும் 2 பேர் தூக்கிட்டு போய் ஒருத்தனை கொண்டுட்டாங்க, அடிச்சு அன்றைக்கே கொண்டாங்க. ஆஸ்பத்திரியில் அவனுங்க ஒரு யாரை செலெக்ஷன் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறதுக்கோசம் யாரை செலெக்ஷன் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறதுக்கோசரம் சொல்லி சின்ன பசங்களை விட்டு கேஸ் நிற்காத மாரி அவர் பிரம்மூர்த்தி பேசி ரிமாண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த விஷயத்த பண்ண சொன்னதையெல்லாம் பிரம்மூர்த்தி தான். நான் கையெழுத்து போட்டு வந்தேன் 10 மணி எனக்கு டெய்லியும் கையெழுத்து. நான் கையெழுத்து போட்டு வந்து மோகன்ராஜ் போடலான்னு போனால் எங்கள் வீட்டில் நானும் மோகன்ராஜ் தான் படுத்துட்டு இருந்தோம். உள்ளே படுத்துட்டு இருந்தோம், கதவை தாப்பால் போடலாம் இல்லை. திடீர்னு ஒரு 5 பேர் உள்ள வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. எங்களால் எதுவுமே பண்ண முடியலாம் இல்லைன்னு வச்சுக்கா. நான் இப்படி எதுவுமே பண்ண முடியல, எங்களால் சுச்சுவேஷன் அப்படி ஆகிப்போச்சு. இப்படி திடீர்னு வந்து எங்களை அடித்தோடனே எங்களுக்கு மயக்கம் வந்துருச்சுண்ணா. 2 பேருமே மயங்கி போயிட்டோம். தூக்கிட்டு வண்டியில் உட்கார வச்சு கூட்டிகிட்டே போயிட்டாங்கண்ணா. வண்டியில் கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு அந்த வீடியோ பார்த்தீங்களா, அந்த வீடியோ வச்சு எங்களை அடித்து வெட்டி இது பண்ணிட்டாங்கண்ணா. ரொம்ப துன்படுத்து. வேடத்தாம்பட்டிக்காரங்களாம் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுடா அப்படின்னு சொல்லி உங்களை கொல்ல போறேன்டா, இன்னும் எத்தனை பேர்த்த கொல்ல போறேன்டா அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்கண்ணா. தாங்க நடந்துச்சு. தூக்கிட்டு
ஆமாண்ணா மண்டையில இங்க வெட்டு இங்க இது 3-4 இடத்துல வெட்டிப்பாங்கண்ணா. கழுத்து இங்கேயும் வெட்டிப்பாங்க, இங்க இந்த புருவத்துல இங்க எல்லாமே வெட்டிப்பாங்கண்ணா. 5 பேர் வந்தாங்கண்ணா. ஆனா இப்ப கேஸ் போட்டுக்கிறாங்கண்ணா. 8 பேர் ரிமாண்ட் பண்ணிக்கிறாங்கண்ணா. சம்மந்தமே இல்லாம வேற ஆளுங்கள்லாம் 6 பேர் தான் 6 பேர் தான் ரிமாண்டே பண்ணிக்கிறாங்கண்ணா. இப்ப முக்கியமான ஆட்கள், மெயின் ஆட்களா உசுப்பேத்தி விட்டு பக்கத்துல உசுப்பேத்தி விட்டு இப்படி பண்ட வச்சுட்டாங்கண்ணா. புரியல. ஆனா அவங்க அத்தானா சொல்றாங்க இன்னும் 2 பேர்த்த கொண்டுட்டோம், இப்ப ஒருத்தனை விட்டு. ஆமாண்ணா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னும் எத்தனை பேர்த்த வெட்டணும் அப்படின்னு எங்களை அடிக்கும் போதே சொல்லி தானே போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் தானே விட்டுட்டே ஓடினாங்க. அது வரைக்கும் நாங்கள் அங்கே தான் அப்புறம் மயங்க நான் எழுந்திருப்போம். என் உயிருக்கும் பாதுகாப்பு வேணும்.